ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், டெபிட் கார்டுனால் என்னென்னு பார்ப்போம். டெபிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆகிடும். இதுவே கிரெடிட் கார்டு நீங்கள் பேங்க்லேருந்து வாங்குகிற ஒரு குயிக் லோன் மாதிரி. நீங்கள் யூஸ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு பேங்க்குக்கு ரீபே பண்ணணும். அதுக்கு ஒரு 50 days டைம் பீரியட் கொடுப்பாங்க. அதை தான் பில்லிங் சைக்கிள்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த டைம் பீரியட்குள்ளே ரீபே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. அதுவே நீங்கள் இந்த டைம் பீரியட்குள்ளே ரீபே பண்ணலன்னா அப்போ தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும். இப்போது கிரெடிட் கார்டோட டிஸ்அட்வான்டேஜஸை பார்ப்போம். 1, டெப்ட் இஷ்யூ. அதாவது கிரெடிட் கார்டை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணலன்னா நிறைய கடன் ஆகிடும். இப்போ பேங்க் லோனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்னு பார்ப்போம். ஹோம் லோனுக்கு 8லேருந்து 9%, கார் லோனுக்கு 10லேருந்து 12%, பர்சனல் லோனுக்கு 12லேருந்து 16%, கிரெடிட் கார்டுக்கு 24லேருந்து 42%. ஸோ கிரெடிட் கார்டை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், இல்லைனா அதிக இன்ட்ரெஸ்ட் கட்டணும். சப்போஸ் நீங்கள் கிரெடிட் கார்டு பில்லை கட்ட வந்துட்டீங்க, 1 day கழிச்சு தான் கட்டுறீங்க. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, அந்த 50 daysக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த 1 dayக்கு தான் இன்ட்ரெஸ்ட் போடுவான்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை. என்றைக்கு நீங்கள் ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்களோ அன்னையிலேருந்தே பேங்க் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அதுக்கு லேட் பேமெண்ட் சார்ஜஸ் போடுவாங்க வித் டேக்ஸோட. உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னு ஏடிஎம்லேருந்து பணம் எடுத்திங்கன்னா அதுக்கும் சார்ஜஸ் போடுவாங்க. அடுத்து மினிமம் அமௌண்ட் டியூ. அதாவது நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டு பில்லேருந்து 10% கட்டினா போதும்னு பேங்க் உங்களுக்கு கொடுக்குற ஆப்ஷன். இது நல்லா இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். இதுக்கு லேட் பேமெண்ட் சார்ஜஸ் வேணால் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மீதி அமௌண்ட்டுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. 2வது டிஸ்அட்வான்டேஜ் இம்பல்ஸ் பையிங். அதாவது சில பேர் இந்த பார்க்குற பொருளெல்லாம் வாங்கலாம்னு நினைப்பாங்க இல்லையா, அதுதான் இம்பல்ஸ் பையிங். கிரெடிட் கார்டை வச்சு இப்படி பார்க்குற பொருளெல்லாம் வாங்கினா உங்கள் கிரெடிட் கார்டு பில் எகிரிடும். 3வது டிஸ்அட்வான்டேஜ் லோ கிரெடிட் ஸ்கோர். ஃபஸ்ட், கிரெடிட் ஸ்கோர்னால் என்னென்னு பார்ப்போம். இதை சிபில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இது ஒரு RBI பேக்டு ப்ரைவேட் கம்பெனி. எப்போல்லாம் நீங்கள் கிரெடிட் கார்டு இல்லை லோன் வாங்கும்போது பேங்க் உங்கள் டீட்டெயில்ஸை இவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஆன் டைம் பில்லை கட்டுறீங்களான்னு இவங்க செக் பண்ணி உங்களுக்கு 300லேருந்து 900 வரைக்கும் ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க. எப்போல்லாம் நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டு பில்லை கட்டலையோ அப்போல்லாம் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ கிரெடிட் கார்டோட அட்வான்டேஜஸை பார்ப்போம். 1, பெனிஃபிட்ஸ். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்கு பேங்க்கோட ரிவார்ட் ஸ்டோரில் போய் அமேசான் கூப்பன் இல்லை உங்களுக்கு பிடிச்ச பொருளாக வாங்கிக்கலாம். ஃபெஸ்டிவ் சீசனில் நோ காஸ்ட் EMI போடுவாங்க. அதாவது EMIக்கு இன்ட்ரெஸ்ட் போட மாட்டாங்க. அதே மாதிரி கேஷ்பேக்கும் கொடுப்பாங்க. அப்புறம் நீங்கள் ஏர்போர்ட்லாம் போனீங்கன்னா லான்ச் ஆக்சஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. லான்ச்னால் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃப்ளைட் போட் பண்ணுற வரைக்கும் வெயிட்டிங் ரூம்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அடுத்து யூனிவர்சலி அக்செப்டட். நீங்கள் அப்ராட்லாம் போனீங்கன்னா கிரெடிட் கார்டை நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். 2வது அட்வான்டேஜ் பில் கிரெடிட் ஸ்கோர். என்னை பொறுத்த வரைக்கும் இது தான் கிரெடிட் கார்டோட பெரிய அட்வான்டேஜ். நம்ம முன்னாடியே கிரெடிட் ஸ்கோர்னால் என்னென்னு பார்த்தோம். நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கி சின்ன சின்ன அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஆன் டைம் பில்லை கட்டிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் கிரெடிட் ஸ்கோர் நல்லாவே ஏறும். உங்கள் கிரெடிட் ஸ்கோரை நீங்கள் 750 மேலே மெயின்டைன் பண்ணிங்கன்னா பேங்க்குக்கு போய் நீங்கள் எந்த லோன் வாங்கினாலும் கம்மியான இன்ட்ரெஸ்ட்கே உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவும் நீங்கள் ஹோம் லோன்லாம் வாங்கினீங்கன்னா 1% இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கம்மியாக கிடைச்சா கூட நீங்கள் நிறைய அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு தேவையான கிரெடிட் கார்டை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட், கிரெடிட் கார்டு பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். கிரெடிட் கார்ட்லேயே நிறையா இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு ரெஸ்டாரண்ட் போய் அதிகமாக சாப்பிட பிடிக்கும், அவங்க டைனோட் கார்டை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு அதிகமாக ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ராவல் கார்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் கிரெடிட் கார்டு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். கிரெடிட் கார்டு ஃபோன் பண்ணி ஃப்ரீயாக தானே தராங்கன்னு நிறைய கிரெடிட் கார்டு வாங்காதீங்க. 1 or 2 கிரெடிட் கார்டு அவ்வளோதான் மேக்ஸ். இன்னொன்று, நீங்கள் 2க்கு மேலே கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கிரெடிட் கார்டை வச்சு எப்படி உங்கள் கிரெடிட் ஸ்கோரை பில்ட் பண்ணி கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு லோன் வாங்குறதுன்னு பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஹோம் லோனில் எப்படி நீங்கள் பல லட்சம் சேவ் பண்ணலான்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.